அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, ஒரு டீஸ்பூன் வந்து தனிமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேகி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் மேகி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெங்காயம்னா பாதி வெங்காயம், பாதி தக்காளி, கொஞ்சமாக ஒரு ரெண்டு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது வந்து பாதி எல்லாத்தையும் எடுத்து வச்சதில் பாதி போட்டுக்கலாம். போட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மசாலாவெல்லாம் திரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை தவாலாம் ஊற்றணும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிட்டு ஆம்லெட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து வாங்க ஆம்லெட் வந்து போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவா வச்சுட்டு 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நெய் விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த ஆம்லெட்டை வந்து ஊற்றிக்கலாம். பீட் பண்ணி வச்ச கலவையை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து இது வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் தான் ப்ரெட்டு வந்து மேலே வந்து வைக்கணும். நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். நிறைய ரெசிபிஸ் வந்து செஞ்சு போட்டிருக்கோம். டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு போட்டிருக்கோம். டிசர்ட் வீடியோலாம் செஞ்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, பாதுஷாலாம் செஞ்சு போட்டிருக்கோம். கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ஸ்வீட் பேடான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பேடா வந்து செஞ்சு போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னொரு பேட்சும் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தெரிவிங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓரளவு வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த டைம்ல வந்து பிரெட்டை வச்சுக்கலாம். நீங்க வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போகும்போது வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல்ல வச்சு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம்ல, அது மாதிரி ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க எல்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டாகவும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். நல்லா வந்து ஃபுல்லா இருக்கும், வயிறு ஃபுல்லாகிடும். ஒரு 2 பிரெட்ல செஞ்சாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்க, நல்லா வந்து இப்படி வந்து 2ஆ பிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பேட்சையை வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். செஞ்சு முடிச்சுட்டு இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேவ் பண்ணும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா வந்து டெம்டிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுன்னு தோணணும். அந்த அளவுக்கு வந்து இருந்தால் தான் வந்து பிள்ளைங்க வந்து எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து தெரிவிங்க எப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம்